வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெட்டியாக உட்காந்துருக்கும்போது ஒரு குரல் கேட்டுச்சு. யாருன்னு பார்த்தா எங்கள் சம்மந்தி தான். வாங்க, ஏன் உட்காந்துருக்கீங்க, தேரோட்டத்தை போய் பார்த்துட்டு வருவோன்னு கூப்பிட்டாங்க. அதானே, கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியாது அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் தேரோட்டத்துக்கு. நாங்கள் போகிறதுக்குள்ளே தேரை கூட்டியாந்து நிப்பாட்டிட்டாங்க. சரி, அதுதான் முடிஞ்சிருச்சு, கடைகளெல்லாம் இருக்க மட்டும் கடையை பார்ப்போன்ட்டு கடையை பார்க்கும்போது அலௌன்ஸில் நமக்கு ஒன்று கேட்டுச்சுங்க. சாப்பிட வாங்க, அன்னதானம் நடக்குது அன்னதானம் நடக்குதுன்னாங்க. கேமராவை அப்படியே கடையிலே விட்டுட்டு, நீ இந்த கடையிலெல்லாம் போட்டால் பிடிச்சிட்டு நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன்ட்டு நான் போயிட்டேங்க. நம்மளுக்கு எதோ வந்தோமோ அதுதான் நம்ம பார்க்க முடியும். சாப்பிட முடிச்சுட்டு வர்ற வரைக்குமே கடை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நம்ம கூட கூட்டிகிட்டு போனாலும் நமக்கு ஒன்றுமே வாங்கி தரல. சும்மா தான் பார்த்துட்டு எல்லா கடையும் சும்மாவே சுற்றி பார்த்துட்டு 10 ரூபாய்க்கு கூட எதுவும் வாங்கலைங்க. அப்படியே வந்துட்டோம், ஒன்றும் வாங்கலை. ஆனால் அதில் ஒரு பாட்டு வச்சுருந்தாங்க பாருங்கள், நீங்களே கேளுங்க. பாட்டு நல்லா இருந்துச்சு. அதுக்காவது ஒரு வளையல் வாங்கலான்னு எங்கள் சம்மந்தி அதெல்லாம் வேண்டாம், வாங்க வீட்டுக்கு பயனுள்ளதாக பக்கத்தில் மரம் தென்னங்கன்றெல்லாம் விற்கிறாங்க, வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனாங்க. ரோஸ் செடி வாங்கி தரேன்னு அழைச்சிட்டு போனாங்க. நாங்களும் ஏதோ நிறையா வந்திருக்கிறதா அவர் கார்டனை ஃபுல்லாக சுற்றி காட்டினார். அரை மணி நேரம் சுற்றி பார்த்துட்டு என்ன வாங்குறதுன்னு தெரில. நம்மக்கிட்ட இருந்தது ஒரு 500 தான். சரி வாங்க, ஆளுக்கு ஒரு இங்கே வந்தால் ஞாபகார்த்தமாக ஒரு தென்னம்பிள்ளை வாங்கிட்டு போகலான்ட்டு ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. 2 செவ்வழனி ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்தோம். அவரும் கடுப்பாகி இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இது மட்டும்தானா அப்படின்ட்டு எடுத்து கொடுத்தாருங்க. கொண்டுட்டு வீட்டுக்கு சந்தோஷமாக வந்துட்டோம்.